ஆட்சி அமைந்ததிலிருந்து விஜய் தலைமையிலான தாவேகா ஆட்சி அமைந்ததிலிருந்து 2 விஷயங்கள் தான் மிகுந்த குறிப்பிடத்தக்கவையாக இருக்கும். ஒன்று, இன்றைக்கு எழுந்தால் என்ன பதற்றமான செய்தி என்கின்ற பார்க்கின்ற ஒரு நிலைமை வந்திருக்கு. எந்த ஒரு புதிய ஆட்சி அமைந்தாலும், அந்த ஆட்சி அமைந்த ஒரு 6 மாத காலம் மிகுந்த அ ஒரு ஸ்மூத்தான ஒரு காலகட்டமா இருக்கும். எல்லாம் புதிய அறிவிப்புகள், புதிய திட்டங்கள் இப்படிதான் இருக்கும். ஆனால் இவர்கள் வந்த பிறகு இவர்களே பரபரப்பை கிளப்புகின்ற வகையில் ஏதாவது செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆட்சியும் இவர்கள் கட்டுப்பாட்டில் இல்லாமல் இவர்கள் இந்த பரபரப்புக்கு போவதும், குதிரை பேரம் நடத்துவதுமாக இருப்பதால், இவர்கள் கட்டுப்பாட்டில் இல்லாமல் போகின்ற காரணத்தினால்தான் ஒவ்வொரு நாளும் ஒரு செய்தி பாலியல் குற்றங்கள், லாக்அப் மரணங்கள், காவல்துறையோட அத்துமீறல்கள் என்று பல செய்திகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்குது. ஆனா ஒரு செய்திக்கும் முதலமைச்சர் வாய் திறப்பதே இல்ல. ஏற்கனவே கடந்த காலத்தில் மாண்புமிகு கழக தலைவர் தளபதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது எந்த சம்பவம் நடந்தாலும் அந்த சம்பவம் குறித்து தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்துவார். இங்கே ஏதாவது ஒரு இது போன்ற லாக்அப் நடந்தால் கூட அவரிடத்துல மன்னிப்பு கேட்டு அவர் அந்த குடும்பத்துக்கு வருத்தம் தெரிவித்த செய்திகள்லாம் இருக்குது. ஒரு முதலமைச்சர் அவ்வளோ இறங்கி மக்களிடத்தில் பழகினார். அதை கூட இவர் கிண்டல் பண்ணார். சாரி சொல்லாதீங்க, நீதி தான் வேணும்னு. ஆனால் இன்னைக்கு அந்த சாரி சொல்ல கூட இவர் தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்துவதற்கு தயாராக இல்லை. அதே போல ஒன்றிய அரசின் மூலமாக பல்வேறு நெருக்கடி வருது. அது குறித்தும் வாய் திறப்பதற்கு அவர் தயாராக இல்லை. அவரை பொறுத்தவரை அவர் என்ன நினைத்துட்டு இருக்கிறாருன்னா, எப்பொழுது அவர் நினைக்கிறாரோ அப்பொழுது மேடை ஏறி தன்னுடைய கருத்தை சொல்லிவிட்டு போய்விடலாம். அதுவே தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் புரியாமல் இருக்கிற விஷயம், அவருடைய ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவர்களும் அவர் மீது ரசிக மனப்பான்மையோடும் வாக்களித்தவர்கள் தான் அவர் சொல்லுகின்ற செய்திக்காக காத்திருக்கிறவர்கள். மற்ற தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரை ஒரு முதலமைச்சராக தன்னுடைய கடமையை அவர் ஆற்ற வேண்டும் என்றுதான் எதிர்பார்க்கிறார்கள். இப்படி அவர் எதற்கும் வாய் திறக்காமல் மௌனமாக இருப்பது என்பது மக்களை அவமானப்படுத்துவது போல என்பதை அவர் என்றைக்கு உணரப் போகிறார் என்பதுதான் இன்றைக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது.